ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சர்ப்ரைஸாக எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் லிஸ்ட்டில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்-இக்ரா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கொஞ்சம் இஸ்லாமிக் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் க்யூட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி எனக்கு தொழுகைக்கு போடுற மாதிரி மக்னா சென்ட் பண்ணியிருந்தாங்க. மக்னா அப்படின்னா நிறைய ஹிந்து ஃபாலோவர்ஸ்க்கு இது என்னன்னு தெரியாது. இது ஒன்றும் இல்லை, தொழுகைக்கு கட்டுற ஹிஜாப் தான். இது வந்து உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதுலேயே எனக்கு பிடிச்ச கலர்லேயே சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாமிக் ஸ்டிக்கர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டுக்குள்ள வரும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே துவா இல்லாம நம்ம பண்ண மாட்டோம். ஆனா இத்தனை துவாவும் நம்ம மனப்பாடமா வச்சு கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏதாவது ஒன்று மறந்துடுவோம். அதனாலதான் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டணுமோ அங்கெல்லாம் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது எல்லாமே நம்ம அந்தந்த விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ட்ரேசபிள் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே எனக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது செட் ஆஃப் 4 புக்ஸ் வந்துடும். இது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே அவங்க எழுதுறதுக்கு பென்சிலும் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரேசபிள் கிட்ல அரபிக் ஆல்ஃபபெட்ஸ், 99 நேம்ஸ் ஆஃப் அல்லாஹ், எசென்சியல் வெர்சஸ் அண்ட் யாசின் சூரா இது நாலுமே வந்து காம்போவா வந்துடும். இதில் ஒரு புக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம எப்படி குழந்தைங்களோட கை பிடிச்சி ஏபிசிடி எழுத கற்றுக் கொடுக்குறோமோ அதே மாதிரி இதில் அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் அலிஃப் பேத்தே இருக்கு. அதுக்கு மேலேயே நம்ம கையை பிடிச்சி எழுதி கற்றுக் கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக எழுத கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரா, யாசின், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சூறாலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 99 நேம்ஸ் ஆஃப் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம எழுதி பழகிக்கலாம். இதை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிட்ட நான் என் லைஃப் டைம்ல பார்த்ததே இல்லை. இது பார்த்ததுமே இப்படியெல்லாம் தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியப்பட்டேன். இவங்க தயமம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. தயமம்னா என்னன்னு சொல்லி நிறைய முஸ்லிம்ஸ்க்கு தெரியும். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம 5 நேரம் தொழுதே ஆகணும், நம்ம டிராவல் டைம்ல இருக்கோம், உது பண்றதுக்கு தண்ணியே இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்லையும், இல்லை நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த தயமம் கிட் யூஸ் பண்ணி தயமம் பண்ணிக்கலாம். இந்த கிட் வந்து சுத்தமான முல்தானி மீட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா தயமம் பண்ணிட்டு நம்மளோட தொழுகையை எப்போ போல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஏகப்பட்ட இஸ்லாமிக் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேஜை கீழே டேக் பண்ணுறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.